ஹாப்பி நியூ இயர். மகையா உயரத்துக்கு வளர்ந்துட்டா குட்டி குட்டியா இருக்கு. அம்மா திருப்பட்டு புக்கை காணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவளோட EVS ஸ்டுடியோ 2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ நம்ம 2025ஓட செகண்ட் vlog. நேற்று நீங்கள் நியூ இயர் vlog பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு காணிக்கிறேன் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சென்னா மசாலா தான் வச்சிட்ருக்கேன். ரைஸு, சென்னா மசாலா, அதுக்கப்புறம் சதீஷ் வந்து நேற்று ஆரியபவன் போயிருந்தோம்ல, அங்கே பன்னீர் டிக்கா சாப்பிட்டோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டா, அதனால டோஃபு டிக்கா கேட்டிருக்காங்க. ஸோ அது செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நேற்று நைட்டு வந்து இதை கேட்கணும்னு நினச்சேன், கேட்க விட்டு போச்சு. ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா 12 o'clock நாங்கள் வந்து வெடியெல்லாம் விட்டோமா. அதுக்கப்புறம் வந்து இல்லை, வெளியே போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து பயங்கரமாக காது வலி, ஏன்னு தெரியல. அதனால் நான் வந்து ஒரு பேராசிட்டமால் போட்டுட்டு ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு நைட்டு. அதனால் நைட்டு வந்து இந்த குட்டீஸ் வந்து வெடி விடணும்னு ஆசைப்பட்டதுனால சதீஷ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை விட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் டேப்லெட் போட்டதுனால. மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லேட்டாக எழுந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக வச்சுட்டு லஞ்சுமே சிம்பிள் தான். இன்றைக்கி பெருசாக எந்த பிளானுமே இல்லை. சென்னா மசாலா, டோஃபு டிக்கா, ரைஸு, சப்பாத்தி. ஸோ இது இன்றைக்கி தான் மெனு. முக்கால்வாசி பிளெயின் ரைஸ்க்கு பதில் ஏதாவது ஜீரா ரைஸோ ஏதாவது புலாவ் மாதிரி வச்சிட போகிறேன். ஏன்னா சென்னா மசாலா கூட அது நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பிளான் வந்து எதுவுமே இல்லை. நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, ரீஓப்பன் ஆகுது. உங்களுக்கு பசங்களுக்கு வந்து எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு 2ஆம் தேதி தான் மோஸ்ட்டாக ஸ்கூலுக்கு ஓப்பன் ஆகுது. அதனால் பேக் டு ரொட்டீனுக்கு போக வேண்டியது தான். காஷ்மீர்லேருந்து வாங்கின இந்த பிரியாணி பாட் நான் ஞாபகம் இருக்கா, இதுக்கு வந்து ஈயம் பூசணும். அது பூசாமல் இதை மேலே நான் தூக்கி வச்சுட்டேன். அதனால் யூஸ் பண்ணாமல் நியர்லி 1 year ஆக போகுதுங்க. இப்போ வந்து சதீஷ் இதை வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. நான் உனக்கு நீ ஈயம் பூசி தரேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு லெட்டுக்கும் பூசணும், உள்ளேயும் பூசணும். அப்போ தான் நம்ம இதில் வந்து சமைக்க முடியும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இதை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ஈயம் பூசிட வேண்டியதான். மகா என்ன பண்ணிகிட்ருக்க? நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஹவு டு யூ ஃபீல்? இன்னும் 10 days இன்னும் 10 days இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி தானே? ஆமாம், ஏன்னா குவார்ட்டர்லி லீவில் உங்களுக்கு மழையோ ஏதோ ரீசன்னால எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க லீவ். அதனால உனக்கு நிறைய நாள் லீவ் மாதிரி தெரியுது. பட் குவார்ட்டர்லி லீவ் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ ஹாஃப் இயர் லீவ் வந்து குவார்ட்டர்லி லீவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த வாட்டி உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி ஜாஸ்தியானதுனால இது லீவ் மாதிரி தெரில. மகா வந்து பேக்கில் எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்கா. மேலே மஹி அவளோட ஒரு புக்கை தேடிட்டு இருக்கா. எங்கே போச்சுன்னு தெரியல. மகா ப்ளீஸ் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவியா? எதுடா? ஓகே, ஸோ மகாவோட ஸ்டிக்கர் புக்கை உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அவள் மஹிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாளாம். சரி, இது என்னது? கிட்டி கேட் புக்கு. ஓகே, அவளை பற்றி ஏதோ எழுதியிருக்கா. இங்கே பாருங்கள், குட்டீஸோட சின்ன சின்ன ஹாப்பினஸ், குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு புக்கில் ஒட்டி வைக்கிறது ஒரு சந்தோஷம். அடுதான மகா. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஸ்பெஷலி இந்த இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. க்யூட்டாக இருக்குது. என்னம்மா என்ன மகாவாரா? இது வந்து மினிசோலேருந்து வாங்கின புக்கு. நம்ம வீட்டில் இந்த பெப்பர் போட முடியாது. நீ வரைஞ்சிருக்க? ஆமாம், போஸ்ட் கார்ட்ஸ் வரைஞ்சி. நைஸ், அதுக்கப்புறம் சூப்பர். சரி, மஹிக்கு போய் ஹெல்ப் பண்ணுவியா? தேங்க்யூ. நம்ம டோஃபு டிக்காக்கு உண்டான மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். 3 tablespoon வந்து கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1 teaspoon மஞ்சள் பொடி, 1 teaspoon கரம் மசாலா, 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் டேஸ்ட்டுக்கு, ஸோ உப்பு தேவைக்கு. இந்த பன்னீர் டிக்காக்கு பைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon அளவுக்கு கடலை மாவு, ஏதாவது ஒரு எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். மஸ்டர்ட் ஆயில் 1 tablespoon. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ளேவரிங் கசூரி மேத்தி ஒரு tablespoon. இப்போ இதில் கொஞ்சம் ஜீரா தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட டோஃபு டிக்காக்கு மேரினேஷன்.
நம்மளோட டோஃபு டிக்கா மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரத்தில் வச்சிடலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. பன்னீர் மாதிரி கிடையாது, டோஃபு ஆக்சுவலி கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். அதனால அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் எப்போவும் டோஃபு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்கு வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி, லூக் வார்ம் வாட்டர் இல்லாட்டி வெது வெதுப்பான தண்ணி, ஹாட் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து டோஃபுவை இந்த மாதிரி பெரிய பீசஸ் ஆட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அந்த டோஃபு பீசஸை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை வார்மான வாட்டரில் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை சோக் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது டோஃபுக்கு உள்ளாடி அந்த உப்பு இறங்கி கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஓகே, நம்மளோட டோஃபு சோக் ஆனதுக்கப்புறம் நான் அதை வடிகட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம டோஃபு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ ஃப்ளேவர்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். நம்ம டிக்கா மேரினேஷனில் டோஃபு ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட டோஃபு வந்து இது விட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டோஃபுவை நான் இந்த ஸ்கியூவரில் வச்சு நான் அவனில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கேப்சிகம், கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், ஆனியன், ஒரு பீஸ் டோஃபு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நம்ம அவனில் குக் பண்ணிடலாம். ஸோ இந்த டோஃபு ஸ்கியூவர்ஸை நீங்கள் பேனில் குக் பண்ணி எடுக்கலாம். பட் நான் ஈஸி மெத்தட் அவனில் 250 டிகிரி ஹையஸ்ட் கிரில் மோடில் கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்கும் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து பேனில் லைன் பண்ணியிருக்கேன். ஆடியோட எக்கோபிக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். 250 டிகிரி செல்சியஸ் ஹையஸ்ட் இதில் 5 மினிட்ஸ் இந்த பக்கம், அப்புறம் திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா கிரில் பண்ணி எடுத்துருங்க. வேணும்னா ஆயிலோ பட்டரோ ப்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து கிரில் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்மளோட டோஃபு டிக்காஸ் பாருங்கள், சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஒவ்வொரு பக்கமும் கிரில் மோடில் 250 டிகிரி ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் ஒரு 4 மினிட்ஸ் தாங்க வச்சுருப்பேன். அந்த கலர் வரணும், அதுக்கு வேண்டி தான் வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் சப்பாத்தி வச்சுருக்கேன். ரைஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். கூடவே வந்து கடலைக்கறி. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கும் இந்த சென்னா தான், ரைஸுக்கும் இந்த சென்னா தான். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ டேஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நாங்கள் இன்றைக்கி 3 ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோஸ் மேட் வித் ரியல் சீஸ். ஆப்வியஸ்லி இது வந்து நீ அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பட் எங்கள் ஊரில் வந்து இது அந்த ஒரு கடையில் தான் கிடைக்கும். ஸோ நல்ல பெரிய பேக்கு, 250 கிராம் நியர்லி. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, நான் வந்து நம்ம ஊரில் சீட்டோஸ் வந்து பால் மாதிரி இருக்குமா. ஸோ இது வந்து இப்படி குச்சி மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ டேஸ்ட் டெஸ்ட் டைம். என்னோட ஃபர்ஸ்ட் சீட்டோஸ். இங்கே பின்னாடி வா, பின்னாடி வந்து போய் அப்புறம் கேமராவில் வருவேன். நல்லா இருக்கு, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ளேவர். எங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேன். நாங்கள் இதை பவுலில் வச்சு சாப்பிடுங்க. எப்படி 10 out of 5. 10 out of 5. மகா 10 out of 10. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும், ஃபுல்லாக காலி பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு 7 கொடுப்பேன். 7 out of 10. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இல்லை, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது எங்களோட ஃபேவரட். இது நான் ரொம்ப மாசம் முன்னாடி சாப்பிட்டது. இப்போ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சாப்பிட்டேன். ஆமா, இது வந்து என்னன்னா ரைஸ் கேக்ஸ், ரைஸ் கிராக்கர்ஸ். ஆனா ஆக்சுவலி நான் சாப்பிட்டது வந்து இன்னொரு பிராண்டு. இது வந்து வேற பிராண்ட், ஓரைஸ் ரைஸ். அது என் ஃபேவரட். அந்த ஓரைஸ்ல உள்ள கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, ஒரு இண்டிவிஜுவலாக ரேப் பண்ண பேக்கு 2 அணம் இருக்கும். உள்ள வந்து 2 அணம் இருக்கும். அதே மாதிரி சுகர் போட்டுருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கு, ரொம்ப ஏரியா லைட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது நல்லா இருக்கு. பட் ஸ்டில் வந்து ஓரைஸ் பிராண்டில் ஒரு ரைஸ் கிராக்கர் உண்டு, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அது வந்து ஒரு செம்ம கிறிஸ்பியாக லைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகே,
இது நான் வந்து எவ்வளோ 9 out of 10. நீ 9 out of 10 நீ ஓகே நான் வந்து இதுக்கு ஒரு 5 தான் கொடுப்பேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் இந்த ரைஸ் கிராக்கர் ஓ ரைஸோடது. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லோக்கல் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து ஒன் வந்து இது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா M&M's வந்து என்னோட ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் சாக்லேட்டு. அதில் வந்து டபுள் சாக்லேட் குக்கீஸ் இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு முடியாது, சாப்பிட்டே இல்லை. மனமே நல்லா இருக்கு. இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது இப்படி இல்லை. ஓகே இது வந்து ரெகுலர் குக்கீஸ் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் M&M's வந்து போட்டிருக்காங்க. நான் என்ன என்ன நினச்சேன்னு தெரியல. நான் இது வந்து இந்த ஹோம்மேட் குக்கீஸ் எல்லாம் ஒரு மாதிரி க்ரிங்கிளியாக சூவியாக இருக்கும்ல அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஸ்கெட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சாஃப்டாக இருக்குது. நான் வந்து ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் குக்கீஸும் பிஸ்கெட்டும் கலந்த ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் தெரியுமா? நம்ம இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்லாம் ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும் தெரியுமா? அது மாதிரி இருக்குது. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். இது நான் வந்து 9 out of 10 கொடுப்பேன். ஏன்னா நல்லா இருக்கு. 10 out of 10 சாக்லேட். நல்ல இந்த சாக்லேட் ஃப்ளேவரும் வருது. 10 out of 10. M&M'sமே நிறைய இருக்கு. ஸோ குட். இதுதான் எங்களோட டேஸ்ட் டெஸ்ட். உள்ள பத்தியா மகாமகியும் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கு ரெண்டும். அதான் எங்க சத்தத்தை பற்றி இங்கே பார்த்தீங்களா கேம் விளாண்டுருக்குறேன். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா மகாமகி வந்து எங்கள் கூட இருக்கும்போது சண்டை அட்டி போடும். இப்போ ரெண்டு சேர்ந்து குளிக்க போயிருக்கு. உள்ளேருந்து கதை அக்காவும் தங்கச்சியும் கதையை பார்க்கலையா. ஆனால் நம்ம கூட இருக்கும்போது சண்டை போட்டு ஏதோ ஜென்ம விரோதி மாதிரி தான் ரெண்டும் பிஹேவ் பண்ணும். இப்போ உள்ள பாருங்க மொனன்னு பேசிகிட்ருக்கு. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் ஆர்த்தி உங்கள் பாத்ரூம் டோர் ரொம்ப ஒட்டையாக இருக்குது அப்படின்னு. டொங்குன்னு இந்த பிள்ளையில் அடைச்சே பாத்ரூம் டோர் ஒட்டாயிடுச்சு. ஃப்யூச்சரில் பாத்ரூம் மாற்றணும் கண்டிப்பாக. அதனால தான் இங்கே பாருங்க ஒட்டையாக இருக்கும் நிறைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆக போகுது. இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கா. இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் லைட்டாக டேமேஜ் ஆன பாத்திரம்லாம் கொடுத்து வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாலும் நமக்கு தான் பாத்திர கடைக்கு போகணுன்னா ஹாப்பி தானே. அதனால் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்குமே அங்கே போக வேண்டியிருக்கு. பிகாஸ் அந்த கீழே ஒரு காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கேசரோல் காணிச்சேன்ல, அதுக்கு வந்து உள்ளே ஈயம் பூசணும். ஸோ அதுக்குமே அதை கொடுக்கணுமா, அதனால கிளம்பியிருக்கேன். ஸோ இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். பசங்களும் என் கூட வராங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். மகையா உயரத்துக்கு வளர்ந்துட்டா பாருங்க. உன்னோட நீ அடுத்த வருஷம் பெரிய பிள்ளையாயிருவா. ஹாப்பி நியூ இயர் மகிழி. ஹாப்பி நியூ இயர் அம்மா. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு ஸ்கூல் திறக்கு. வாங்கிடுவேன். என்ன எல்லாத்தையும் நான் வேண்டான்னு சொல்லாம வாங்கிடுவேன்.
அதாவது சிந்தா மகாவுக்கு சிந்தா கருவேப்பிலையும் போட்டுட்டேன். நிறைய போட்டியோ? அம்பது கருவேப்பிலையும் பாதி சசியத்தையும் கொடுத்தேன். இது இருக்கும் இன்னொரு அம்மா வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சிருக்கா, அம்மா எண்ணெயவே காணும், மண்டி தான் நிறைய போட்டு இன்னும் எண்ணெய் ஊற்றி காய்ச்சு. அவன் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நிறைய விடணும் கொஞ்சம். எண்ணெய்க்குள்ளது தெரியாம போட்டு எவ்வளவு ஊத்துன? 1/2 லிட்டர். 1/2 லிட்டர் போட்டேன். கருவேப்பிலையில பாதி போட்டேன், பாதி சசியத்தையும் கொடுத்தேன். ஓ சரி சரி. இந்த பாத்திரத்துக்கு தான் ஈயம் பூசம். ஈயம் பூசினா நம்ம பிரியாணி கிரேவி எல்லாம் பண்ணலாம்ல. இது காஷ்மீர்ல சாமிக்கு. சாமிக்கு எதுக்கு? இதுல சாமிக்கு நான் என்ன பண்ணேன்? இது நான் எனக்கு பிரியாணி பண்றதுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஹேண்டி, சிக்கன் பண்றதுக்கு. எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது பாத்திரம் காணிச்சேன்னா இதுல சிக்கன் ஆக்கிறாதுன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நான் வாங்கினதே சிக்கன் பிரியாணிக்கு தான் வாங்கினேன். இதை இந்த போட்டேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா வாங்கினேன். வாங்கி 1 வருஷம் ஆச்சு, யூஸே பண்ணல. கேட்டியம்மா 1 இயர் ஆச்சு. போன வாட்டி காஷ்மீர் போகும்போது வாங்கினது. இந்த டிசம்பரில் தான் வாங்கினேன். இப்போ டிசம்பரில் தான் இதை ஈயம் பூச போகிறேன். இன்னைக்கு மகா டேக் ஓவர் சராச்சிஸ் பூஜை ரூம். அப்படிதானே மகா? மகா தான் ஏற்றுக்கா. ஸோ வடுவாச்சியும் தாத்தாவோட புது ஃபோட்டோ பாருங்க. 2 பேரையும் சேர்த்து மிந்தி தனித்தனியாக ஃபோட்டோ இருந்து. அப்படிதானே? தனித்தனியாக மிந்தி ஃபோட்டோ இருந்து இப்போ ஆச்சியும் தாத்தாவையும் சேர்த்து வச்சாச்சு. 2 பேரும் ஜோடியாக இருக்கட்டும். அப்படிதானே மகா? இந்த வருஷம் ரெடி ஆகிட்டியா? இந்த வருஷம் என்ன கொஸ்டின் கேட்க வந்தேன்னா, இந்த வருஷம் ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கேன்னு கேட்க வந்தேன். அண்ட் நீயும் ரெடி ஆயாச்சு கடைக்கு போகிறதுக்கு. இந்த வருஷம் ஏதாவது புதுசாக பண்ணலான் இருக்கியாம்மா? ஒன்றும் நினைக்கல. எப்போதும் கோயிலுக்கு போகணும். சக்தியை தரணும் ஆண்டவர் எனக்கு. சக்தியை தரணும். சரி. அப்புறம் மகளை ஏசக்கூடாதுன்னு இருக்கியா? ஆமா. ஏதாவது செஞ்சேன்னா நமக்கு கோவம் வரதான் செய்யும். ஏதாவது வேண்டாத்து செஞ்சேன்னா எனக்கு கோவம். ஓகே. வேற சிக்கன் மீன் சாப்பிட போறியா? சிக்கனும் மீனும் சாப்பிட ஆரம்பிக்க போறியா? யாருக்காவது சில பேர்த்துக்கு தெரியாது அம்மா வந்து ஏன் சிக்கன் சமைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா பியோர் வெஜிடேரியன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் சிக்கன் சமைக்க மாட்டேங்கிறீங்க, சண்டேயும் வெஜிடேரியன் தான் சமைக்கிறீங்க அப்படின்னு. நான் சில சமயம் சண்டே குக்கிங் ஒன்னோடது போடுவேன்ல. அப்போ நான் எல்லாம் சுத்த வெஜிடேரியன். எக்கு கேக்கு கூட நான் சாப்பிடுவேன். ரெட்லெஸ் கேக்கு தான் சாப்பிடுவேன். முட்டை போட்ட எந்த பதார்த்தமும் தொட மாட்டேன். முட்டை போட்ட கேக்கு எதுவுமே. நீங்கள் எப்படி பழகினீங்கன்னா உங்களுக்கு அப்பா சொல்லி தந்துட்டான். இல்லாட்டா அப்பா பழக்கலைன்னா உங்களுக்கும் அந்த பழக்கம் வந்திருக்காங்க. இது இந்த நாள் பசு கோயிலில் பசு ஈடுச்சு, கண்ணுக்குட்டி போட்டுச்சு. அதுக்கு முடியல, டாக்டர் வர லேட் ஆகிட்டு முடியல, இறந்துட்டு. அதை பார்த்தோன்னா நமக்கு அவ்வளவு நான் அழுதுட்டேன். நான் அங்கே வச்சு சுற்றும் போது அழுதுகிட்டே சுற்றினேன். ஐயோ அதை இப்போ ஒரு தாய் பசு எப்படி துடிக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வந்து பாத்திரம் கடைக்கு வந்துடும். இதான் மகா, இதான் அம்மா, இதான் சராச்சி. ஸோ இது பாத்திரம் கடை. இங்கே விளக்கு கூட வச்சுருப்பாங்க. நிறைய பாத்திரம் அங்கே வந்திருக்கும். இது என்ன கட்டு ஃபோர்க்கு தானே கட்டு. சரி, அதுக்கு அடுத்தது இங்கே வந்து கோல்டு பிளேட். இங்கே ஃபுல்லாக இந்த ஸ்பூனு ஃபோர்க்கு இதெல்லாம். மேலே வந்து இந்த பாத்திரம் மாதிரி தொங்க போட்டிருக்காங்க. அதுக்கு என்னப்பா பிங்க் தான். சரி, அதுக்கு பிடிக்கும். இது வந்து பிளேட். இது வந்து கிளாஸ் பிளேஸ். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து அங்கே போயிடலாம். இங்கே ஃபுல்லாக கோல்டு பாத்திரம், இவ்வளோ பெரிய வெளுக்கு பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது இது பாத்திரம். இங்கே வந்து எப்படி இது தீப்பெட்டி மாதிரி இருக்குல்ல, தீப்பெட்டி மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது
இது ஃபுல்லாக பாத்திரம் தந்து வச்சுருக்காங்க. எப்போ இந்த வழியாக போக முடியாதுதான். இங்கே ஃபுல்லாக அந்த சாமியில் வச்சுருப்பாங்களா அது இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு விளக்கு. அதுக்கடுத்து ஓகே அவ்வளோதான். பாய் சொல்லிருங்க. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஸோ இந்த உருளி அம்மா இது இருக்கட்டும். கல்லடை இது ஒரு ட்ரே. நல்லா இருக்கு. ஆனால் லைட்டாக இருக்கு. எல்லாமே பித்தளை. பார்த்துட்டா என்ன பார்க்க போற? இது என்ன ஸ்டாண்ட் மாதிரி? என்னது என்னது விளக்கா? விளக்கு வீடியோ யூடியூபுக்கு. ஹாய் அஞ்சனாக்கா. சின்ன விளக்கு இவ்வளோ பெருசு. இங்கே திரும்பிச்சல என் தங்கச்சி. 3 பொண்ணு 3 விட்டவா 2வது. குட்டி குட்டியாக இருக்குது. அதை விட குட்டி இது. அது கொஞ்சம் பெருசு. உனக்கு எந்த சைஸ்க்கு வேணும்? இந்த சைஸ். அண்ட் எப்படி நீ பார்த்துட்டு இருக்க விளக்கு? இந்த இது கொஞ்சம் இதாட்டு இருக்கு. இந்த மாதிரி மாடல், இந்த அளவு. இங்கே பாருங்க, விளக்கு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடாதான். பள்ளமாக இருக்குது. என்ன இருக்குல்ல, என்ன திரி உள்ள போகும். திரி உள்ள போயிருமா? ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு வரணும். அப்படி இதாட்டு இருக்கணும். இந்த சின்ன பார்த்து ஏடு ஒரு விளக்கு. என்ன என்னது மகா அது? என்ன எடுக்க? விளையாட்டு பொருளில் பார்த்து எடுக்கணும். கண்ணிலலாம் குத்திடக்கூடாது. நிறைய விளக்கு இருக்கு பாரு. ஆமாம், இதெல்லாமே ஹோட்டலுக்கு எடுக்கக்கூடியது. ஸோ நிறைய பானை இப்போ இதனால பொங்கல்னால நிறைய பானை வந்திருக்கு. கிட்டியா பொங்கல் வரப்போகுதுல்ல, அதுக்கு. ஓகே, இப்போதான் வந்தோம். போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பழசெல்லாம் கொடுத்துட்டு இது ஒரு உருளி வாங்கணும். ஓகே, அவளுக்கு ஆர்த்திக்கு வாங்கிச்சு உருளி. அதுக்கப்புறம் எனக்கு இது அஞ்சனாக்கு சின்ன விளக்கு வேணும்னா ஓகே, அதனால ஒரு சின்ன விளக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது எனக்கு உருளி நல்ல சின்ன சைஸ். அதுக்கப்புறம் விளக்கு. அதுக்கப்புறம் இந்த முருகர் வாங்கினோம். இந்த எனக்கு வேலை ரொம்ப ஆசை. இதை தட்டத்தில் எப்படி வச்சு சாமிக்கு முன்னாடி வைக்க. அதுக்கு ஒரு குட்டி தட்டம் வாங்கியிருக்கா. அப்புறம் இதில் வந்து அன்னபூர்ணி வைக்கிறதுக்கு வாங்கினேன், அரிசி போட்டு வைக்க. அதுக்கப்புறம் இது வந்து எனக்குள்ள கருமாரியம்மனும் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாத்தையும் வச்சு. அதுக்கப்புறம் இதை காணிங்க. இது வந்து சேவக்கட்டில். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஆக்சுவலி நான் இது வந்து வாங்கணுன்னே இருந்தேன், என்கிட்ட இல்லை. அம்மா விட்ட உள்ளது கொஞ்சம் பழைய இது உடஞ்சிருச்சா. ஸோ அதை கொடுத்துட்டு இந்த சேவக்கட்டில் வாங்கியிருக்கோம். என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். என்ன ஒரு மனம். என்ன இருக்குல்ல, இது அன்னபூர்ணியை தான் இதில் வைக்க போகிறோம். இது வந்து வேலை வந்து ஓமம் வந்து இப்படி ஆச்சா. சரி, இதில் வந்து இந்த கருமாரியம்மன் கீழே இருக்கு பார்த்தியா, அதுக்கு தான் இந்த கருமாரியம்மன் எப்படி ஒன்று. இந்த உடுப்பி கிருஷ்ணர், இவங்க 2 பேரையும் இதில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு இது குட்டி அழகாக இருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து அன்னபூரணி. இது தட்டத்தில் விரிஞ்சிருக்கு. அரிசி அரிசியா கரெக்டாக பத்து. கொஞ்சம் சராச்சி நல்லா கூரா செய்வா. கேட்டியா சாமிக்குள்ள காரியம் எனக்கு வந்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு எந்த அன்னபூர்ணின்னு பார்ப்போம். தள்ளு ஏதோ இது வந்து ஒரு அன்னபூர்ணி, இன்னொரு அன்னபூர்ணி எங்கே என்ன இருக்கு கனி என்ன இருக்கு. ஆசை நிறைவேறிச்ச தாயே. எத்தனை நாளா இந்த கடைக்கு போகணுன்னு இருந்தோம், ஒரு வழியா போயாச்சுமா. இது நல்லா இருக்குல்ல சாமி, 2ம் சூப்பரா இருக்கு. சரி, அம்மா வீட்டில இருந்து போகும்போது கை நிறைய தான் எடுத்துட்டு போவோம்னு சொல்றது வந்து
பொய்யே கிடையாதுங்க, அது உண்மை தான். இங்கே பாருங்கள், அம்மா இட்லி பொடி பொடிச்சிருக்கா, அதை ஒரு கவரில், எலுமிச்சங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் இது அம்மா யூஸ் பண்ண மாட்டாலாம், இந்த சிஃப்டர் எடுத்துகிட்டு போச்சுன்னா இது என்னோடது, உருளி, தோசை மாவு, இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ டின்னர் சராச்சி வீட்டில் என்னது? தோசை அண்ட் சராச்சியோட பொடி. மஹி இட்லி அண்ட் சாம்பார் சாப்பிடுயா. இதோடு இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறோம். பாய் அம்மா, பாய். எங்கே இருக்கீங்க? பாய்.